எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சாம்பாரில் வந்து முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு எது வந்து அந்த முருங்கைக்காவும் மாங்காவும் உடையாமல் எப்படி நம்ம குக்கரில் வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 200 ml தண்ணி ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பாருக்கு போட வேண்டிய காயெல்லாம் வந்து முருங்கைக்காய் ஒரு காய், கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் 10, அதுக்கப்புறம் பலாக்கொட்டை வந்து ஒரு 5 6, அதுக்கப்புறம் மாங்காய் 1 எல்லாத்தையும் நல்லா வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது விருந்தார ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இப்போ வந்து அந்த குக்கர் வந்து ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதில் வந்து அந்த நம்ம எடுத்து வச்ச அந்த புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. காரமும் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேருந்து அந்த குக்கரை இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை திறந்துட்டு முருங்கைக்காவை அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காவும் பலாக்கொட்டையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லியும் போட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை திறந்துட்டு எல்லா காய்கறிலையும் வந்து எந்த சேதமும் இல்லாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வந்து அந்த சாம்பாரில் போட்டுருங்க. இதை மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து பூண்டு சூப்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு வந்து ஒரு 5 6 பூண்டு எடுத்துக்கோங்க. நிறையா பூண்டு நம்மளால் உரித்து எடுக்க முடியாது. அதனால் தோலோடு இருக்கிற இந்த பூண்டெல்லாம் சின்ன சின்ன பல்லாக எடுத்து அதை வந்து இந்த இடிக்கிறதுல வந்து வச்சு இடிக்கல்லில் வச்சு அதை நல்லா தட்டி தட்டி எடுத்து நல்லா இதாக்கிடுங்க. 1க்கு 2 பாதியாக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் வந்து ஒரு 2 லிட்டர் குக்கர் இல்லை 3 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டெல்லாம் வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி 1 போட்டுக்கோங்க. வயசானவங்க சாப்பிட்றதா இருந்தால் தக்காளி போடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மாதிரி சமைச்சி பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு வந்து தக்காளி வந்து வேண்டான்னா விட்ருங்க. ஒரு கனமான இதை வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளி அமுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியாக ஒரு கிணத்துல வந்து வடிகட்டுறதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கிணத்துல வந்து அதை எடுத்து ஊற்றிட்டு அதை வந்து எல்லோரும் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வந்து சாப்பிட்லாம். நமக்கு இருக்கிற வந்து அந்த அஜீரண பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். இது மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. நன்றி.